அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினார் மேக்கர்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது புளியோதரை சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: புளி இவ்வளோ சைஸ் எடுத்திருக்கேன், புளி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 10 வரமிளகா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பவுலு வறுத்த கடலை எடுத்திருக்கேன். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். வெந்தயத்தூள் 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். தாளிக்கிறதுக்கு கடுகு 2 ஸ்பூன் தாளிக்கணும். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலப்பருப்பு 2 ஸ்பூன். நம்ம மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். 3 ஆறுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அடுத்தது நல்லெண்ணெயில் இதை செய்ய போகிறேன். நல்லெண்ணெயில் செய்யலாம். இதுக்கு எவ்வளோ ஆயில் போடணுன்னா ஒரு 5 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். 5 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாய் காஞ்சோன்னா ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். 5 ஸ்பூன் சொல்லியிருக்கேன், 5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம ஆயில் நிறைய வச்சு பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா செவந்து வரணும். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் செவந்து வரணும். நெக்ஸ்ட்டு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும் பெருங்காயம். இதை ஃபஸ்ட்டுலேயே நீங்கள் போடலாம், இப்பயும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்தது இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நல்லா பிளாக்காக வந்திருக்கு மிளகாய். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் வெந்தயத்தூள், கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், இதுவும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது திக்கா புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம ஊற்றிக்கலாம்.
இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடலையை பாதி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கடலையை சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வறுத்துருக்கோம் கடலை, அதனால கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கடலையை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த கடலையை இதோட சேர்த்துக்கலாம். புளி ஊற வைக்கிறது வெந்நீரில் ஊற வச்சிங்கன்னா நல்லா அந்த சாறு வந்து நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆயிலெலாம் வந்து நல்லா திரண்டு மேலே வந்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து லாஸ்ட்டு இது இப்போ நம்ம வந்து கரெக்டாக எடுத்துடலாம். இப்போ இதோட இந்த பாருங்க டைலூட் வந்து இவ்வளோ திக்னஸ் இருக்கும். இந்த திக்னஸ் இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது புளிக்காய்ச்சல் ரெடி, பிரமாதமாக வந்திருக்கு. இதை இப்போது ரைஸில் போட்டு நம்ம கிளறிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போது அருமையான புளியோதரை சாதம் ரெடி ஆகிருக்கு. நல்லா பிரமாதமாக வந்திருக்கு. இப்போ நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.